சார், இந்த போராட்டம் எதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் டி நகரில் இயங்கி வந்த ரூபி ஜுவல்லரி அப்படின்ற நகைக்கடையில், அடகு கடையில் வட்டி இல்லா கடன்ற பேரில் எங்களுடைய நகையை, ஒரு பவுன் நகையை 10,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வச்சோம். அதிக லாபத்துக்கு நாங்கள் வைக்கல. எங்களுடைய நகையை ஒரு பவுனுக்கு 10,000 விகிதத்துக்குள்ள வச்சு, அது கிட்டத்தட்ட அவன் என்ன பண்ணான்னா, நகை எல்லாம் சேர விட்டுட்டு மொத்தமாக லாக் பண்ணிட்டு ஓடிட்டான். ஓடி கிட்டத்தட்ட 18 மாதம் கழிச்சு தான் ஆந்திராவில் போய் கைது செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த கைது செஞ்சதுமே நாங்கள் கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவனை கைது செய்யுங்கன்னு கோர்ட்டில் பல தடவை யூடபிள்யூ ஆஃபீஸுக்கு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க 18 மாதம் கழிச்சு ஆந்திராவில் போய் கைது செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த கேஸை பொறுத்தளவு எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்கள், அதாவது ஒரு திருடன் திருடிட்டானா அவனை என்ன செய்யணும்னா போலீஸ்காரங்க பிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஆனால் இந்த எங்கள் கேஸில் எப்படி இருக்குன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம், கோர்ட்டில் கேஸை போட்டு கோர்ட்டு மூலியமாக ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி தான் அவனை பிடிக்கிறதுக்கு 18 மாதம் கழிச்சு கோர்ட்டில் உத்தரவு போட்டு பல தடவை திட்டி, அதுக்கப்புறம் யூடபிள்யூ ஆஃபீஸிலேருந்து தெலுங்கானாவில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துலேயே ஜாமீனில் வெளியில் வந்துட்டான். அந்த மோசடியில் ஈடுபட்டார். இந்த கேஸில் வந்து சரியான முறை ஆரம்பத்தில் இருந்தே சரியான முறையில் எங்களுக்கு போகலை. அது மட்டும் இல்லாமல் இது 4.5 வருஷம் 5 வருஷம் ஆகப்போது ஒன்றும் குற்றப்பத்திரிகை எங்களுக்கு இதுவரையும் அந்த குற்றவாளி மேலே ஒன்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. அது மட்டும் இல்லை, இந்த மோசடியில் ஈடுபட்ட பேங்க் ஊழியர்கள், பேங்கு, ஃபைனான்ஸு, அதே மாதிரி பேங்க் அடகு கடைகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேங்க் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஊழியர்கள், அந்த டைரக்டர் மேலே இதுவரையும் எஃப்ஐஆரே பதிவு செய்யலை. இந்த கேஸ் வளையத்துக்குள்ள அவங்களையெல்லாம் கொண்டு வரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் போன 6வது மாதம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுண்டா, 273 கிலோ நகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்கை சுட்டி காட்டி இந்த பேங்க்ல இத்தனை கிலோ இருக்கு, அதெல்லாம் வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸ் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் போட்டு, அது மட்டுமல்ல, அந்த ஆர்டருக்கு அந்த பேங்க்காரவங்க கட்டுப்படலை அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியிலே எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க. ஆர்டர் போட்டு 8 மாதம் ஆகும்போது இதுவரை ஒருத்தரை ஒரு அரெஸ்ட் பண்ணலை, கஸ்டடியிலையும் எடுக்கலை. 273 கிலோவில் இதுவரையும் 15 கிலோ ரெக்கவர் பண்ணியிருக்கிறதாக டிஎஸ்பி சொல்றாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்டா, கோர்ட்டுடைய ஆர்டரை கூட நிறைவேற்றாத இவங்க மேலே வந்து கண்டம் ஆஃப் த கோர்ட் அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இவங்க மேலே பதியணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். போலீஸ் தரப்புல இதுவரை அப்படி சொல்றாங்க. எங்கள்கிட்ட கேட்கணும்ல, எங்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாங்க? ஒரிஜினல் பில்லை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க உங்களுடைய இதே பண்ணி பார்த்தாலே அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கா? முதல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ வழக்கு இப்போ நடந்திருக்கு. ஹிஜாவோ, ஐஎஃப்எஸ், ஆருத்ரால், அதுல எல்லாம் ஒரிஜினல் பில் வாங்கியிருக்கு தான் போட்டிருக்காங்களா அப்படின்னா இல்ல. அப்ப எங்க கேஸ்ல மட்டும் எதுக்கு ஒரிஜினல் பில்ல கேட்கறாங்கன்னு தெரியல. அது நீங்க சொல்றதுனால நான் கேட்கறேன். இப்போ ஒரிஜினல் இதுதான் அத்தாச்சி, எங்களுக்கு ஒரிஜினல் பில்லு தான் அத்தாச்சி. இப்போ கோர்ட்ல வந்து கிளைம் பண்றாங்கன்னு வைக்கல, நாங்க கோர்ட்ல கிளைம் போட்டிருக்கோம். இப்போ கோர்ட்ல இருந்து கிளைம் கேட்டாங்கன்னா ஒரிஜினல் பில்லு தான் எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு அத்தாச்சி. அந்த அத்தாச்சி நாங்க இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? முதல்ல அது ஒரு விஷயம். ஒன்னு சார்ஜிட்டு போறதுக்கு ஒரிஜினல் பில்லு தேவையா, ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு அதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஒரிஜினல் பில்லு கேட்கறாங்கன்னு ஒன்றும் புரியல. நாங்க அட்வொகேட்ட கேட்டுட்டோம், ஒரிஜினல் பில்லாம் தேவையில்லை, யாருங்க அப்படி கேட்டா? இவங்களா சொல்லிக்கிறாங்க, கோர்ட்ல கேட்கறாங்க. கோர்ட்ல இவங்க முதல்ல தாக்கல் பண்ணாதானே சார் கேட்பாங்க. தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே கோர்ட்ல ஏற்றுக்க மாட்டாங்களா? இவங்களா சொன்னா அந்த கதையை நாங்க நம்பிட்டு போக முடியுமா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார். கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணா எங்களுக்கு போதும். ஒரே விஷயம், ஒரே லைன்ல நாங்க சொல்லணும்னா, கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மீட்டு கொண்டு தான் போதும். காவல்துறை மக்களின் நண்பன். அந்த நண்பன் கிட்ட நாங்க கேட்கிற உதவி இதுதான். ஒவ்வொருத்தரும் கிட்ட எங்க ஃபேமிலி பறக்குமே 100 பவுன், அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே வச்சது பார்த்தா 100 பவுன் கிட்ட நகை இருக்கு. அதுக்கு வேண்டிய பணத்தையும் நாங்க செலுத்திட்டோம். நாங்க வட்டி இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அதான் சொல்லணும், பெரிய அமௌண்ட் கொடுத்து நாங்க எழுதிருக்கோம். மற்ற கேஸை விட இதை ஒப்பிட்டு செய்யாதீங்க. இது எங்க கேஸ் வந்து நாங்க பாவப்பட்ட மக்கள். இஸ்லாத்துல வட்டி ஹராம்ன்ற கணக்குக்காக நாங்க ஒரு பவுன் நகையை கொடுத்து 10,000 வாங்கியிருக்கோம். மத்தவங்க ஷேர் கிடைக்கட்டும்னு 1 லட்சம் போட்டு 10,000 20,000 மாசம் வட்டியா வாங்குவாங்க, ஷேர்ஸ் வாங்குவாங்க. அந்த கேஸ் இந்த கேஸுக்கு டோட்டலி டிஃபரெண்ட். இது நல்லா கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணி பார்த்து இந்த கஷ்டத்துக்கும் படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்காக நாங்க வச்சிருக்கோம் இது.